ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அதாவது கரண்டியில் ஊற்றுனா கீழே விழுற பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சூடான எண்ணெயில் கரண்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம். பூந்தி கரண்டியில் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சூடான எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம இந்த பூந்தி மாவில் கலந்துக்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு காரா பூந்தி மொறுமொறுன்னு வரும். அதுக்காக இப்போது எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூந்தி கரண்டி எடுத்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு இதில் வச்சுக்கலாம். இப்போ இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலகலன்னு சவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு கிடக்கட்டும். இப்போ நல்லா மொறுமொறுன்னு வெந்துடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி மிச்சம் இருக்கிற பூந்தியெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம காரா பூந்தி ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 4 வெள்ளைப்பூடை நச்சு எடுத்து வச்சுக்கணும் உரல்ல வச்சு. அதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த காரா பூந்தி இதோடு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இது தொலியோடு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே எடுத்துடணும். எடுத்து இதையும் அந்த காரா பூந்தியோடு சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்க்கணும். கருவேப்பிலையை சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அதையும் நல்லா பொறுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது இப்படி பண்ணோன்னா நல்லா அது மொறுமொறுன்னு ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பூடு இது எல்லாமே பொரிச்சு வச்சுருக்கோம். அதையும் இந்த காரா பூந்தியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் உங்களுக்கு வேர்க்கடலை வேணுனாலும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி. நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.